பொதுவாக ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு நேராக ஒரு கருப்பு கலர் துணி கட்டி வச்சிருக்கிறத எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அது பேர் சைட் ஸ்க்ரீன். சைட் ஸ்க்ரீன்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைட் ஸ்க்ரீன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்ஸ்மேனுக்கு நேராக பவுலருக்கு பின்னாடி பவுண்டரிக்கு வெளியே வைக்கப்படக்கூடிய ஒரு 5 மீட்டர் அகலம் கொண்ட பலகையை தான் சைட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அங்கே அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம லப்பர் பால் கிரிக்கெட்டில் பாலை ஈஸியாக பிடிக்கலாம், ஆனால் கார்க் பாலை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எப்படி ஸ்விங் ஆகி வரும், எங்கேருந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அது எங்கே கட் ஆகும், எப்படி ஸ்விங் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சைட் ஸ்க்ரீனை வச்சிருக்காங்க. எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் பவுலர்ஸுடைய கையை பார்த்து தான் பேட்டிங் பண்ணுவாங்க. அதாவது பாலை கையில் இருந்தே பார்க்க தொடங்கிடுவாங்க. பவுலர் எந்த சைடு சீமில் கை வச்சிருக்காரு, அது லெக் ஸ்விங் ஆகுமா இல்லை ஆஃப் ஸ்விங் ஆகுமா, இல்லை பவுலர் எந்த சைடு ஸ்பின் பண்ணுவார், பாலை ஆஃப் ஸ்பின் பண்ணுவாரா லெக் ஸ்பின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்து தான் ஆட தொடங்குவாங்க. அதை தான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கையை பார்க்கறதுக்கு பின்னாடி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தா அதை பார்க்க முடியாது இல்லையா, அங்கே ஆடியன்ஸ் இருந்தாலுமே அதை தெளிவாக பார்க்க முடியாது இல்லையா. அதனால தான் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பலகை ஒன்று வச்சிருப்பாங்க. இது இப்போ கொண்டு வந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கும் போதே இதை கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு 1956 நடந்த மேட்ச்ல எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், பிச்சுக்கு நேராக ஒரு ஒயிட் கலர் போர்டு இருக்கிறத. ரெட் கலர் பாலை வச்சு தான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்படிங்கிறதால டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் சைட் ஸ்க்ரீன் தான் வச்சிருப்பாங்க. இதுவே ஒயிட் பாலை வச்சு ODI அண்ட் T20 விளையாடுறதால ODI அண்ட் T20ல பிளாக் கலர் சைட் ஸ்க்ரீனை தான் வச்சிருப்பாங்க. இதனால தான் நீங்கள் அடிக்கடி ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கும் போது ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் பேட்ஸ்மேனுக்கு நேராக இருக்கிறத நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த சைட் ஸ்க்ரீனை சுற்றி ஒரு ஓவர் போயிட்டு இருக்கும்போது யாருமே குறுக்க மறுக்க ஓடக்கூடாது. நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, கேமராமேன்ஸ் அடிக்கடி கேமரா எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அப்போ பேட்ஸ்மேன்கள் நிறுத்தி அங்கே யாரோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சைட் ஸ்க்ரீனுக்கு நடுவில் யாராவது ஓடனா அவங்களால பாலை சரியாக பார்க்க முடியாமல் போயிடும். பாலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஒன்று அவுட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அடியே பட்டுரும். அதனாலேயே அந்த பக்கம் யாரும் ஓடக்கூடாது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஏன் சைட் ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் யாரும் நடந்துக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ரீசெண்டாக 2025 இங்கிலாந்து இந்தியா ஆடிட்டு இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு நேரம் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாரு. அது ரெட் கலர் பால் இல்லையா, ரெட் கலர் பால், அவரும் ரெட் கலர் போட்டுருக்கிறதால சரியா பாலை பார்க்க முடியாது. அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரை கொஞ்சம் நகர்ந்து உட்கார சொல்லுங்க, இல்லைனா அவருக்கு வேற ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு ஷர்ட் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் சைட் ஸ்க்ரீன்னு சொல்லலாம்.